சண்டே அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம நொங்கு ஜூஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி போய்ட்டு நொங்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா தான் அதை உரிக்கிறாங்க. அதை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் நொங்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு 6 நொங்கு, 100 ரூபாய்க்கு 12 நொங்கு கொடுத்தாங்க. 2 நொங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாங்கிட்டு வந்து உரிச்சு என்ன பண்ணோன்னா மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் நல்லா போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை கொட்டியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். 11 ரூபா பாக்கெட்டு. அந்த பால் பாக்கெட்டை நல்லா ஊற்றியாச்சு கிடுகிடுன்னு. அந்தன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கலக்கி ஊற்றுறாங்க. ரொம்பவும் இல்லாமல் ஒரு லைட்டாக ரொம்ப சேர்த்துறாங்க. தண்ணி நல்லா இருக்காது. சென்சிலே தண்ணி ஊற்றி அப்புறம் மூடியாச்சு. மூடிவிட்டு இதான் முக்கியமான ப்ராசஸ்ஸு. மிக்சியில் வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சுற்று தான் அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டாங்க. ஏன் அப்படி நிப்பாட்டிட்டாங்கன்னா, ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு கஞ்சி மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இல்லை பார்த்தா தெரியும் 1, 2, 3 அவ்வளோ. அதோட எங்கள் அம்மா நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி அப்படியே எடுத்தாங்கன்னா அப்படியே சக்கையாக இருந்துச்சு. இந்த சக்கையை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே புழிஞ்சு விட்றாங்க. ஏன்னா நம்ம குடிக்கிறப்ப அப்போ சக்கையாக வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி போட்டாச்சு. அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் 2-3 மூடி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி போட்டாச்சு. ஐஸ் கட்டி போட்டதுக்கப்புறம் மிக்சர் நல்லா பாய் சொல்கிற மாதிரி மிக்சரில் அப்படியே ஒரு மிக்ஸு, இப்படி ஒரு மிக்ஸு நல்லா சுற்றி நம்ம கண்ணாடி கப்பில் ஊற்றியாச்சு. நொங்கு ஜூஸ் ரெடி. உங்கள் வீட்டில் மில்க் மேட் இருந்தால் அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இல்லை இன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி அவ்வளோ நல்லா ஜில்லு இருந்துச்சு. குடிச்சா மிஸ்மென்னு சொல்லி குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம போட்டு தரோம், சேர்ந்து எல்லாம் குடிக்கலாம். அடுத்த வேலை சந்திப்போம். நான் உங்கள் ரோசன் அலி. அடுத்த நல்ல ரெசிபியோடு வரேன்.